என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடு. ஆஸ் ஆஃப் நோ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அவங்களோட என்டையர் கவரேஜ் கண்டுபிடிக்க முடியல. அவங்களோட மூவ்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ண முடியல. கம்ப்ளைண்ட் கொடுத்தது கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா எங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு சந்தையில் இருக்காங்க, அதுக்கு நாங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி. என் பேர் விஜயலட்சுமி, என் பொண்ணு பேர் விஜயஸ்ரீ. டெய்லி நாங்கள் சிக்கன் நகர் பெரிய சிக்கன் கடையாண்ட தான் நாங்கள் பூக்கடை வச்சிருக்கிறோம். என் பொண்ணு தனியாக போயிட்டு தனியாக வந்துடும். இன்னைக்கு 7:30 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வரமான்ட்டு வந்தது, வீட்டில் வந்து பார்க்குறேன் ஆளை காணும். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், கேமராவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது என் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடு. அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது இதுவரை கேமரா செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அவங்களோட என்டையர் கவரேஜ் கண்டுபிடிக்க முடியல. அவங்களோட மூவ்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ண முடியல. ஸோ அதை அனலைஸ் பண்றதுக்காக திருப்பி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நாங்களும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க குழந்தை காணாமல் போனது வந்து 8 மணிக்கு. எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9:30 தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ ஸ்டில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆஸ் ஆஃப் நோ ரெஸ்பான்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, ஆனால் இப்போ வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் கேட்கும்போது கம்ப்ளைண்ட் ஜெராக்ஸ் கேட்டேன் நான், இல்லைன்ட்டாங்க. பட் ஆனால் இப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர்லேருந்து கேமரா செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதோட ஃபுல் ஃபுட்டேஜ் வந்து என்ன லெவலில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ நாங்கள் ஸ்டில் வெயிட் பண்ணி தான் இருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் வீட்டு சந்தையில் இருக்காங்க, அதுக்கு நாங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அது வாடகை இருக்காங்க. ஆமாம், அவர் சொன்னான்னு சொல்ல முடியாது. எங்களோட வீட்டோட ஏன்னா சின்ன குழந்தை, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12 வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு. வெளியே உட்காந்து சப்வே சர்வீஸ் ரோட்டில் 3வது வீடு.